ஈரானுடைய மின் உற்பத்தி மையங்கள் மேல நாங்க தாக்குதல் நடத்துறத 5 நாட்களுக்கு ஒத்தி வைக்கிறோம். ஏன்னா ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம், அது பேச்சுவார்த்தை நல்லபடியாகவும் போயிருக்கு அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் நேத்து அறிவிச்சாரு. ஆனா ஈரான் தரப்புல இருந்து அதை மறுத்திருக்காங்க. இதுவரைக்கும் நாங்க அமெரிக்காவோட எந்த விதமான பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடல அப்படின்னு ஈரான் தரப்புல சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அந்த தாக்குதலை தள்ளி வச்சாரு. தள்ளி வச்சாரா இல்ல தள்ளி வைக்க கட்டாயப்படுத்தப்பட்டாரா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது டிகோட் பை வெங்கட். அன்றும் இன்றும் என்றும் தரம் என்றாலே சக்தி மசாலா. இது மக்களின் 49 ஆண்டு கால நம்பிக்கை. சிக்கனமாய் போட்டாலும் சிறப்பா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த செய்தியை உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இது ரொம்ப ஹார்டான செய்தியாக இருக்கிறதுனால முதல்ல இதை தவிர்த்துடலாம் தான் நினைச்சேன். இருந்தாலும் உண்மை உலகத்துக்கு தெரியும்ல, அதனால இந்த இடத்துல நான் இந்த செய்தியை சொல்றேன். மனசு கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க இந்த செய்தியை பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போயிருங்க. ஈரான் இஸ்ரேல்ல இருக்கிற பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துறாங்க, ஈரான்ல இருக்கிறது ஒரு தீவிரவாத அரசு அப்படின்னு இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்கோர்ஸ் பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்தினா அது எந்த அரசாங்கம் நடத்தாலும் அது தவறுதான். ஆனா இப்படி பேசுற இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. இஸ்ரேல் காசாவில் எவ்வளவு அட்டூழியம் பண்ணாங்க கடந்த 2.5 ஆண்டுகளாக அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இப்பவும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. காசாவில் அல் மகசி அப்படின்னு ஒரு நிவாரண முகாம் இருக்கு. அந்த முகாம்ல இருக்கிற ஒசாமா அல் நசர் அப்படிங்கிற ஒரு நபர் தன்னுடைய கை குழந்தையை தூக்கிட்டு உணவுக்காக வெளியே போகிறாரு. அப்போ அவரை இஸ்ரேலுடைய ராணுவத்தினர் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சு ஒரு குற்றத்தை ஒப்புக்க சொல்லி அவரை மிரட்டுறாங்க. ஆனா அவரு இதை நான் செய்யல, இந்த குற்றத்தை என்னால ஒப்புக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா இஸ்ரேலுடைய ராணுவத்தினர் என்ன பண்றாங்கன்னா, அந்த 1.5 வயது குழந்தைய அவர்கிட்ட இருந்து வாங்கி அந்த குழந்தையினுடைய முட்டியில சிகரெட்டால சூடு வச்சிருக்காங்க. சிகரெட்டால சூடு வச்சதுல ஒரு கொப்பளம் வரும் இல்லையா, அந்த கொப்பளத்துல ஆணி மூலமாக ஓட்ட போட்டிருக்காங்க. இதுல ரத்தம் சிந்தி இருக்கு. அந்த குழந்தை அழுகிற காட்சியை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. காசாவில் உதவி பணியில இருக்கிற ரெட் கிராஸ் அமைப்பு அந்த குழந்தைய ஒரு வழியா ராணுவத்துக்கிட்ட இருந்து மீட்டிருக்காங்க. ஆனால் அந்த குழந்தையினுடைய தந்தை இன்னும் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்காரு. அந்த 1.5 வயசு குழந்தை மட்டும் கிடையாது, காசாவில் இப்படி 20,000 குழந்தைகளுக்கு மேல சித்திரவதை செஞ்சு இஸ்ரேல் கொண்டு இருக்காங்க. அதுவும் காசாவில் கொல்லப்பட்ட பல குழந்தைகள் தலையில துப்பாக்கி குண்டு பாஞ்சு கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? குறி வச்சு அவங்கள சுட்டு கொண்டு இருக்கு இஸ்ரேலினுடைய ராணுவம். இப்ப சொல்லுங்க, இஸ்ரேலினுடைய ராணுவமும் இஸ்ரேலினுடைய அரசாங்கமும் தீவிரவாத அமைப்பு கிடையாதா? ஈரானுடைய தாக்குதல்ல பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா ஈரான் குறி வச்சு குழந்தைகளை மண்டையில சுட்டு கொண்டாங்க அப்படிங்கிற செய்தியை நீங்க எங்கேயாவது பார்க்க முடியும்? அதே நேரம் ஈரான்ல அமெரிக்கா நடத்தின தாக்குதல்ல ஒரே ஸ்கூல்ல 165 சின்னஞ்சிறு குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இங்க நான் ஈரானை நியாயப்படுத்த விரும்பல, ஆனா ஈரான் செய்யற தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டுற கண்டிக்கிற உலக நாடுகள் இஸ்ரேல் நடத்திக்கிட்டு இருக்கிற இவ்வளவு பெரிய அட்டூழியங்கள், இவ்வளவு பெரிய மனித கொடூரங்களை ஏன் கண்டிக்கிறது இல்லை? ஈரானா இஸ்ரேலான்னு வரும்போது ஏன் இஸ்ரேல் பக்கம் போய் இந்த உலக நாடுகள் எல்லாம் நிக்கிறாங்க அப்படிங்கிற இந்த பாரபட்சத்தை தான் நான் கேள்வி கேட்க விரும்புறேன். எப்போ இந்த பாரபட்சம் எல்லாம் இல்லாம ஈரான் செய்யறது தப்பு அப்படின்னா இஸ்ரேல் செய்யறதும் அதை விட மிகப்பெரிய தப்பு அப்படின்னு உலக நாடுகள் எல்லாம் சொல்றாங்களோ, அன்னைக்கு தான் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த அட்டூழியங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கல அப்படின்னா அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள ஈரானுடைய பவர் பிளான்ஸ், அதாவது மின் உற்பத்தி மையங்களை குறி வச்சு நாங்க தாக்கி அழிப்போம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு 48 மணி நேரம் கெடு கொடுத்திருந்தார். நேத்து இரவோட அந்த கெடு முடியறந்த நிலையில டொனால்ட் ட்ரம்ப் திடீர்னு ட்ரூத் சோஷியல் மீடியால ஒரு பதிவு போட்டார். அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நல்லபடியாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, அதனால இந்த தாக்குதலை ஒரு 5 நாட்களுக்கு தள்ளி வைக்கிறேன், அதாவது மின் உற்பத்தி மையங்கள் மேல நாங்க தாக்குதல் நடத்துறத 5 நாட்களுக்கு ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். நேத்து நம்ம வீடியோ முடிக்கும் போதே சொல்லியிருந்தோம், டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் தான் நாங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஈரான் தரப்புல இருந்து அதை உறுதிப்படுத்தல அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி எந்த விதமான பேச்சுவார்த்தையையும் நாங்க அமெரிக்காவோட செய்யல அப்படின்னு இன்னைக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட இதை பத்தி பிரஸ் மீட்ல கேட்கிறாங்க, இந்த மாதிரி ஈரான் உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லைன்னு சொல்றாங்களே, நீங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்றாங்களே அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, மேபி அவங்க நல்ல ஒரு பிஆர் டீம் வச்சுக்கணும், தகவல் தப்பா வந்துகிட்டு இருக்கு, அப்படி இல்லாட்டி அவங்களுடைய தொலைத்தொடர்பு நெட்வொர்க்ஸ் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு, அதனால அவங்களுக்கு சரியா தகவல் போய் சேராம கூட இருந்திருக்கலாம், நாங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம், அதுவும் நல்லாவே நடத்திருக்கோம். அமெரிக்கா தரப்புல இருந்து மேற்கு ஆசியாவுக்கான சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃபும் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகன் குஷ்னரும் பேசியிருக்காங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. Productive conversations to end the war. Well, they're going to have to get themselves better public relations people. We have had very, very strong talks. We'll see where they lead. We have major points of agreement. I would say almost all points of agreement. Perhaps that hasn't been conveyed. The communication, as you know, has been blown to pieces. They're unable to talk to each other. But we've had very strong talks. Mr. Witkoff and Mr. Kushner had them. They went, I would say, perfectly. I would say that if they carry through with that, it'll end that
that problem, that conflict, and I think it'll end it very, very substantially. We have very much in mind. சரி, பேச்சுவார்த்தை நடத்தினதாவே வச்சுக்கோங்க. யாருக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினீங்க அப்படின்னு பிரஸ்ல கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அலி கமினியை கொண்டுட்டோம், அதுக்கடுத்து சுப்ரீம் லீடரா வந்த முஜ்தபா கமினி அவர் உயிரோட இருக்காரா இல்லையானே தெரியல, 3வது லேயர் வரைக்கும் நாங்க முக்கியமான தலைவர்களை கொண்டுட்டோம், இப்போ ஈரான்ல இருக்கிற மிகவும் மதிக்கத்தக்க தலைவராக இருக்கிற ஒருத்தர்கிட்ட தான் நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், அவர் யாரு அப்படிங்கறத நான் சொல்ல மாட்டேன், சொன்னா அவர் கொல்லப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. Who is Steve Witkoff speaking with, Mr. President? A top person. Don't forget, we've wiped out the leadership phase 1, phase 2, and largely phase 3. But we're dealing with the man who I believe is the most respected and the leader. It's a little tough. We've wiped out everybody. Is this the leader? No, not the supreme leader. We don't. Well, nobody heard of the second supreme leader, the son. Are these direct? Nobody. We have not heard from the son. Every once in a while, you'll see a statement made, but we haven't. We don't know if he's living. Mr. President, I know you deployed. Because I don't want him to be killed. Okay? I don't want him to be killed. Mr. President, you deployed. Nobody wants to be that. Nobody wants that job right now, you know? Nobody's exactly looking forward to being the head of that particular country, but perhaps we'll be able to solve that problem. கொல்லப்பட வாய்ப்பு இருக்கா? ஈரானுடைய அரசாங்கத்துல இருக்கிற முக்கியமான ஒரு நபர்கிட்ட நீங்க பேச்சுவார்த்தை நடத்திருந்தீங்க அப்படின்னா அவர் ஈரானுடைய அரசாங்கமே கொல்ல வாய்ப்பில்லை. ஈரான் கொல்ல மாட்டாங்க அப்படின்னா வேற யாரு கொல்லுவாங்க? இஸ்ரேலா? ஏன் இஸ்ரேல்? இஸ்ரேல் தான் அலி கமினியை கொன்னாங்க, அதுக்கப்புறம் நிறைய கமாண்டர்களை கொன்னாங்க, முக்கியமான அரசியல் தலைவர்களை கொன்னாங்க, செக்யூரிட்டி சீஃப் அலி அர்ஜுனை கொன்னாங்க. அந்த வரிசையில அமெரிக்கா யார்கிட்ட பேசிட்டு இருக்குன்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரோ அவரையும் இஸ்ரேல் கொன்னுருவாங்க அப்படின்னு பயப்படுறாரா ட்ரம்ப்? அப்படி ட்ரம்ப் உண்மையாகவே இஸ்ரேல் அந்த தலைவரை கொன்னுரும் அப்படின்னு பயப்பட்டாரு அப்படின்னா இந்த போரை யார் நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல. அமெரிக்காவே ஒரு முடிவு எடுத்தாலும் அதை இஸ்ரேல் செயல்படுத்த விட மாட்டாங்க அப்படிங்கிறது தானே டொனால்ட் ட்ரம்ப்னுடைய அந்த கொல்லப்படுவார் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. சரி, யாருக்கிட்ட பேசுனீங்க அப்படிங்கறது சொல்லல, என்ன பேசுனீங்களா சொல்லுங்க அப்படின்னு பிரஸ்ல கேட்கிறாங்க. நாங்க 15 முக்கியமான விஷயங்களை அதுல பேசியிருக்கோம். அதுல முதல் விஷயமே ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறத நோக்கி யோசிக்கவே கூடாது, யுரேனியத்தை செறிவூட்டவே கூடாது அப்படிங்கிறது தான். அதுக்கு ஈரானும் ஓகே சொல்லிட்டாங்க. அக்ரிமெண்ட் கையெழுத்தாயிருச்சு அப்படின்னா ஈரானோட கல்ஃப் நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற நீண்டகால பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு எட்டப்படும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் பேசுறாரு. We want to see no nuclear bomb, no nuclear weapon, not even close to it, low key on the missiles. We want to see peace in the Middle East. We want the nuclear dust. We're going to want that. And I think we're going to get that. We've agreed to that. Yeah, we've agreed to that. We are very willing to make a deal. It's got to be a good deal. And it's got to be no more wars, no more nuclear weapons. They're not going to have nuclear weapons anymore. They're agreeing to that. எது ஈரான் ஒத்துக்கிட்டாங்களா? ஈரான் தான் இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களே. நீங்க தான் தேவையில்லாம தாக்குதல் நடத்தி இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு பேரை கொன்னதுக்கு பிறகு திரும்பவும் அக்ரிமெண்ட்டுக்கு ஈரான் ஒத்துக்கிட்டாங்கன்னு வந்து சொல்றீங்க. இதுல லாஜிக்கே இல்லையே. அக்ரிமெண்ட் தான் முக்கியம் அப்படின்னா நீங்க போருக்கு முன்னாடியே அதுல நீங்க கையெழுத்து போட்டிருப்பீங்க. ஆனா இஸ்ரேலோட பேச்சை கேட்டு போரை தொடங்கிட்டீங்க. அந்த போர்ல நீங்க நினைச்சபடி எதையுமே செய்ய முடியல அப்படின்னும் போது திரும்பவும் அக்ரிமெண்ட்டுக்கு வரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களான்னு ஒரு கேள்வி வருதுல. ஆனா ட்ரம்ப் கிட்ட அதுக்கு பதில் இல்லை. சரி, ஜூன் மாதம் நடந்த போர்ல நீங்க ஈரானுடைய அந்த அணுசக்தி மையத்தை அணுசக்தி திட்டத்தை முழுமையாக அழிச்சிட்டோம், ஆப்லிட்ரேட்டட் அப்படின்னு நீங்க சொன்னீங்களே. ஆனா இப்போ வந்து அவங்க அணு ஆயுதம் தயாரிக்க போறாங்க அப்படின்னு சொல்றீங்க. எப்படி இது லாஜிக்காவே இல்லையேன்னு திரும்ப ஒரு கேள்வியை பிரஸ் கேட்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஜூன் மாதம் கடுமையான தாக்குதல் நடத்தினோம், அது உண்மைதான். அதுல அங்க இருக்கிற அணுசக்தி மையங்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த யுரேனியம் மண்ணுக்கடியில இன்னும் புதைஞ்சுதான் கிடக்குது. அதை அவங்க திரும்பவும் எடுத்து அணு ஆயுதம் தயாரிக்க வாய்ப்பு இருக்கு, அதுக்கு நாங்க அனுமதிக்க முடியாது அப்படின்னு இப்ப சொல்றாரு ட்ரம்ப். Obliterated their nuclear sites last summer with your strikes. Then how can you argue it was an imminent threat now? Oh, we hit them so hard, we obliterated them. But that doesn't mean with the right equipment, you can't dig down and go get it. We don't want that, and we won't have that. அப்போ யுரேனியம் மண்ணுக்கடியில தான் இருக்குன்னா இப்பவும் ஈரானால அணு ஆயுதம் தயாரிக்க முடியும் அப்படின்னா அன்னைக்கு ஜூன் மாசம் நாங்க ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தை முழுமையாக அழிச்சிட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னது பொய் தானே. ஆனா பொய் சொல்றதை பத்தி எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் கவலைப்படுற மாதிரியே தெரியல. ஏன்னா இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடியில இருந்து அவ்வளவு பொய்களை சொல்லியிருக்காரு. சரி, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கண்டீங்களா, அதை எப்படி சரி செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஈரானோட சேர்ந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஈரானோட சேர்ந்துனா யார் ஈரானோட சேர்ந்து இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவா? ஏன் நானே கூட வந்து உறுதிப்படுத்துவேன். சரி, ஈரான்ல யாரு கூட நீங்க சேர்ந்து உறுதிப்படுத்துவீங்க அப்படின்னு கேட்கும்போது அடுத்த ஐயத்தோல யாரோ அவங்களோட சேர்ந்து கூட நாங்க இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம்னு சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப்.
அதோட அவர் நிறுத்தல, எங்களுடைய தாக்குதல்ல ஈரான்ல ஆட்சி மாற்றமும் நடந்துருச்சு அப்படின்னு பேசுறாரு. எனக்கு புரியவே இல்லை. ஒரு மனுஷன் எப்படி ஒரே லைன்ல முன்னுக்கு பின் முரணான தகவலை கொடுக்க முடியும், அதுவும் ஒரு நாட்டினுடைய அதிபராக இருந்துட்டு இப்படி பேச முடியும் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா புரியல. ஆட்சி மாற்றம் நடந்துருச்சுன்னு ஒரு பக்கம் சொல்றாரு, இன்னொரு பக்கம் ஈரானுடைய அடுத்த அயோத்தோலாவோட சேர்ந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸை நாங்க கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு பேசுறாரு. ஆட்சி மாற்றம் நடந்துருச்சுன்னா அடுத்த அயோத்தோலா எப்படி அந்த இடத்துக்கு வருவாரு? அடுத்த அயோத்தோலா வந்தாருன்னா அது ஆட்சி மாற்றமே இல்லையே. இதையெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் புரிஞ்சு பேசுறாரு என்ன அப்படின்னு புரியல. What about the Strait of Hormuz? Who's going to be in control of That'll that? be opened very soon if this works. How soon? And who's in Maybe- control of it? Will I mean- Iran still be able to control the flow of oil? Be jointly controlled. By who? Maybe me. Maybe me. You want the United States to be in Me control? and the Ayatollah, whoever the Ayatollah is, whoever the next Ayatollah. Look, and there'll also be a form of a very serious form of a regime change. Now, in all fairness, everybody's been killed from the regime. They're really starting off. There's automatically a regime change. இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க, டொனால்ட் ட்ரம்ப் சொல்ற மாதிரி அவர் நாளைக்கு ஈரானோடயே சேர்ந்து அவர் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் கடல் பகுதியை கண்ட்ரோல் பண்றதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அது எதை உணர்த்துது? ஈரான் இல்லாம வேற எந்த நாடுகளாலையும் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் கடல் பகுதியை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் டொனால்ட் ட்ரம்ப் பேசுறது உணர்த்துது. அப்படியும் இல்லையா, டொனால்ட் ட்ரம்ப்னுடைய வலியுறுத்தல் ஏத்து ஐரோப்பிய நாடுகளும் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸை நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு வந்தாலும் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக அமைதியான வர்த்தக போக்குவரத்து நடக்காது அப்படிங்கிறது டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் தெரிஞ்சிருக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இப்போ வரைக்கும் எந்த ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவுக்கு அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்க உதவுறோம் அப்படின்னு தங்களுடைய கடற்படையை அனுப்பவே இல்லை. இதைதான் ஈரானுடைய IRGC படையும் சொல்றாங்க. இந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிறது எங்களுடைய இறையாண்மை மிக்க பகுதி. இந்த இடத்துல ஈரானும் சரி கல்ஃப் நாடுகளும் சரி சேர்ந்த பாதுகாப்பு கொடுக்கலாமே தவிர இந்த பகுதியில இல்லாத வேற எந்த நாடும் இங்க வந்து நாட்டாம பண்ண முடியாது அப்படின்னு IRGC தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. با اقتدار کامل ابتکار عمل در منطقه خلیج فارس و آبهای سرزمینی عمان را در دست دارد و بسیار هوشمندانه و مقتدرانه تنگه هرمز را کنترل می‌نماید. لذا به دلیل تسلط و قدرت کافی نیازی به مینگذاری در خلیج فارس نخواهد بود و بنا به ضرورت از هر امکانی برای تأمین امنیت استفاده خواهیم کرد. نیروهای مسلح با تسلط بر دشمنان آمریکایی صهیونیستی با همکاری کشورهای منطقه قادر به تأمین امنیت خلیج فارس می باشند و کشورهای فرامنطقه‌ای حق دخالت در این حوزه را ندارند. ஈரானுடைய சுப்ரீம் லீடரின் ரெப்ரசன்டேட்டிவ் சயீத் ஜலீலி, இவர் தான் சுப்ரீம் லீடருக்கும் அவங்களுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கும் இணைப்பு பாலமாக இருப்பாரு. அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, முதல்ல டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாரு, ஈரான் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கணும் இல்லாட்டி தாக்குதல் நடத்துவோம் சொன்னாரு. அப்புறமா அதை அப்படியே மாத்தினாரு. அமெரிக்காவுடைய பாதுகாப்புல அமெரிக்காவுடைய இன்சூரன்ஸ்ல அந்த வழியாக வர்த்தக கப்பல்கள் எல்லாம் கொண்டு போகப்படும் அப்படின்னு சொன்னாரு. இப்போ ஈரானோட கை கோர்த்துக்கிட்டு நாங்க அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸை மேனேஜ் பண்ணுவோம்னு சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, ஈரான் இல்லாம அவங்களால இந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் டொனால்ட் ட்ரம்ப் தன் வாயாலேயே ஒத்துக்கிட்டாருன்னு சொல்றாரு சயீத் ஜலீலி. இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, நான் ட்ரம்ப் கிட்ட பேசியிருக்கேன், அவரு இந்த பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக அக்ரிமெண்டின் மூலமாக தீர்வு காண்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூவும் பதிவு பண்ணியிருக்காரு. מוקדם יותר היום שוחחתי עם ידידנו הנשיא טראמפ. הנשיא טראמפ מאמין שיש סיכוי למנף את ההישגים הכבירים של צה"ל וצבא ארצות הברית כדי לממש את יעדי המלחמה בהסכם. הסכם שישמור על האינטרסים החיוניים שלנו. במקביל, אנחנו ממשיכים לתקוף גם באיראן וגם בלבנון. אנחנו קודשים את תוכנית הטילים ותוכנית הגרעין הדק וממשיכים לפגוע קשות בחיזבאללה. רק לפני ימים אחדים חיסלנו עוד 2 מדעני גרעין והיד עוד נטויה. אנחנו נשמור על האינטרסים החיוניים שלנו בכל מצב. அதெல்லாம் சரி, டொனால்ட் ட்ரம்ப் சொல்ற மாதிரி ஒருவேளை பேச்சுவார்த்தை நடந்திருந்தா நம்ம நடக்கவே இல்லை அப்படின்னு உறுதியாகவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஈரான் தரப்புல ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் எம்பி கலீஃப் அவர் தான் சொல்லியிருக்காரு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தப்படலை அப்படின்னு. ஆனா வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற அப்பாஸ் அரக்சி இப்போ வரைக்கும் அது தொடர்பாக எந்த விதமான கருத்தையும் எந்த விதமான ட்வீட்டையும் அவர் பதிவிடல.
ஒண்ணு. இரண்டாவது விஷயம், ஓமனும் ஈரானும் 2 நாட்களுக்கு முன்னாடி பேசினாங்க அப்படின்னு நம்ம ஷோவிலேயே நம்ம சொல்லியிருக்கோம். ஓமன் தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த பேச்சுவார்த்தையை மத்தியஸ்தம் பண்ணாங்க இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி. அதை தொடர்ந்து இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க வலியுறுத்திட்டு இருந்தாங்க. அமெரிக்கா ஈரான் கூட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக ஓமன் வழியாக தான் தொடர்பு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில ஓமனும் ஈரானும் பேசினது கூட இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு காரணமாக அமையலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பும் இருக்கு. இது போக எகிப்து, துருக்கி, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் மூலமாகவும் அமெரிக்கா இதை அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிட்டு இருக்கு. அப்படி பேச்சுவார்த்தை நடந்துச்சு, அதன் மூலமாக இந்த போர் நின்னுச்சு அப்படின்னா நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த பேச்சுவார்த்தையை யார் தொடங்கினாங்க, என்ன காரணத்துக்காக தொடங்கினாங்க அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல கூர்மையாக கவனிக்க வேண்டியதா இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, ஈரான் தான் எங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க, நாங்க போகல அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஈரான் என்ன சொல்றாங்க, நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னா நாங்க வைத்த டிமாண்டுகள், அதாவது எங்க மேல நடத்தப்பட்ட இந்த போருக்கு இழப்பீடு, ஏன் இந்த போரை தொடங்குனீங்க அப்படிங்கிற சரியான விளக்கம், இனிமேல் எதிர்காலத்துல இப்படி ஒரு போர் ஈரானை நோக்கி தொடங்கப்படாது அப்படிங்கிறதுக்கான சர்வதேச உத்தரவாதம், இது எல்லாத்தையும் கொடுக்காம நாங்க பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த டிமாண்ட் இன்னும் அப்படியே இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, ஈரான் இவ்வளவு தூரம் சேதத்தை சந்திச்சுட்டாங்க, 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, 165 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க, தங்களுடைய சுப்ரீம் லீடர் அலி கமேனி கொல்லப்பட்டிருக்காரு, அதுக்கு பிறகு இருந்த மிக முக்கியமான தலைவர்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கொண்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போனாங்க அப்படின்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை ஒரு வீக்கான நாடாக பார்ப்பாங்க அப்படிங்கிறது ஈரானுக்கு நல்லாவே தெரியும். அதனால வீக்கான ஒரு இமேஜ்ல இந்த போரை முடிக்க கூடாது அப்படிங்கிறதுல ஈரான் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. அதனாலதான் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த போரை எதிர்கொள்றது, எங்களை தற்காத்துக் கொள்றது தான் இந்த போர்ல எங்களுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு தொடர்ந்து ஈரான் இந்த போரை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு பாதிப்பு வருதா, அதே மாதிரியான பாதிப்பு உங்களுக்கும் வரும். எங்களால இந்த போர்ல ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க எங்க மேல ஏற்படுத்துற அதே பாதிப்பை உங்க மேலையும் எங்களால ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுதான் இந்த போர்ல ஈரானுடைய பாலிசியாக இருக்கு. அந்த ஆங்கிள் இருந்து பார்த்தோம்னா ஈரான் தங்களுடைய அந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் நிறைவேற்றப்படாமல் இந்த போரை முடிக்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அப்படிங்கறதா நமக்கு தெரியுது. சரி, ஈரானை விடுங்க, அமெரிக்கா தான் வலுவான தாக்குதலை நடத்திட்டு இருக்குல்ல, அவங்க எதுக்கு பேச்சுவார்த்தைக்கு போகணும்? ஏன்னா அமெரிக்கா இந்த போர்ல எதையெல்லாம் தங்களுடைய இலக்காக வச்சிருந்தாங்களோ அது எதையுமே அவங்களால அடைய முடியல. ஒண்ணு, ஈரான்ல ஆட்சி மாற்றம் செய்யணும்னு சொன்னாங்க, அலி கமேனியை கொன்னதுக்கு பிறகும் அங்க ஆட்சி மாற்றம் நிகழல. ரெண்டாவது, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மீட்போம், பாதுகாப்பான வர்த்தக பயணத்தை நாங்க ஏற்படுத்தி தருவோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரு. இப்போ வரைக்கும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஈரானுடைய கண்ட்ரோல்ல இருந்து அமெரிக்காவால் எடுக்க முடியல. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மீட்கிறதுக்கு அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் எல்லாம் கடற்படையை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கேட்டாரு. இது வரைக்கும் ஒரு நாடு கூட அவருடைய பேச்சை மதிக்கல. எங்களால இந்த போருக்குள்ள நுழைய முடியாது அப்படின்னு அவங்க எல்லாம் மறுத்துட்டாங்க. நாலாவது, அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் உட்பட உலகம் முழுக்க கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு, எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதனால பல்வேறு நாடுகள் பாதிக்கப்பட்டு இருக்கு. குறிப்பா அமெரிக்காவுக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக எண்ணெய் போகல அப்படின்னாலும் அவங்களுடைய எண்ணெய் விலையும் அதிகரிச்சிருக்கு. காரணம், உலகம் முழுக்க எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அதனுடைய தாக்கம் அமெரிக்காவில் ஏற்பட்டு அமெரிக்காவில் பெட்ரோல் டீசலினுடைய விலை தாறுமாறாக ஏறிட்டு இருக்கு. அமெரிக்க மக்களும் அதுக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாலாவது, ஈரானுடைய ராணுவத்தை, கடற்படையை முழுமையாக அழிச்சிட்டோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரு. ஆனா இப்ப வரைக்கும் அழியல அப்படிங்கிறத ஈரான் தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவர் சொல்லி ஒரு வாரம் ஆகுது 100% நாங்க அழிச்சிட்டோம்னு. அதுக்கப்புறமாக தான் தீவிரமாக ஈரான் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அஞ்சாவது மற்றும் மிக முக்கியமானது, ஈரானுடைய அந்த அணுசக்தி திட்டத்தை அமெரிக்காவால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிங்கிறது தான். ஈரானுடைய அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் பாதாளத்துல மண்ணுக்கடியில சிக்கி கிடக்கு. இந்த போருக்கு நடுவுல போய் அமெரிக்காவுடைய சிறப்பு கமாண்டோக்கள் அந்த யுரேனியத்தை எல்லாம் அவ்வளவு ஈஸியாக மீட்டு கொண்டு வந்துடலாம் முடியாது. அது மிகப்பெரிய டிசாஸ்டரை ஏற்படுத்திடும். அதனால ஆட்சி மாற்றம் நிகழணும், அதனால ஆட்சி வலுவிழக்கணும். வலுவிழந்து கண்ட்ரோல் நம்ம கைக்கு வந்தா மட்டும்தான் அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அது நடக்க போறது இல்லை அப்படிங்கறதுனாலதான் வேற வழியே இல்லை, நம்ம பேச்சுவார்த்தைக்கு வருவோம் அப்படின்னு திரும்பவும் டேபிளுக்கே வந்திருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். ஆறாவது, அமெரிக்காவுக்கு இந்த போர்ல ஏற்படுற செலவு. இதுவரைக்கும் இந்த போர்ல 16 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு அமெரிக்காவுடைய ராணுவத்துல செலவு பண்ணி இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இது போக இன்னும் 200 பில்லியன் டாலர் எங்களுக்கு தேவை இந்த போரை நடத்துறதுக்கு அப்படின்னு அமெரிக்காவுடைய ராணுவ தலைமையகமான பென்டகன் நாடாளுமன்றத்திட்ட கேட்டிருக்காங்க. அடுத்த முக்கியமான விஷயம், ஒருவேளை ஈரானுடைய மின் உற்பத்தி மையங்கள் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா அதற்கான பதிலடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது டொனால்ட் ட்ரம்புக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு.
கல்ஃப்ல இருக்கிற எரிசக்தி திட்டங்கள் மேலேயும் அமெரிக்க நிறுவனங்கள் மேலேயும் நாங்க தாக்குதல் நடத்துவோம். அப்படி தாக்குதல் நடந்துச்சுன்னா கல்ஃபே இருளில் மூழ்கும். அது மட்டும் இல்ல, கல்ஃப்ல இருக்கிற வாட்டர் டீசாலினேஷன் பிளான்ட், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டங்கள் மேலேயும் நாங்க தாக்குதல் நடத்துவோம். அது மிகப்பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடும் அப்படின்னு ஈரான் எச்சரிச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட பின்விளைவுகள் ஏற்பட்டக்கூடாது, அதனால உடனடியாக தாக்குதல் நிறுத்துங்க, பேச்சுவார்த்தைக்கு போங்க அப்படிங்கிற அழுத்தமும் அமெரிக்காவுடைய வளைகுடா நட்பு நாடுகள் கிட்ட இருந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான செலவுகள் போய்கிட்டே இருக்கு, ஆனா இலக்குகள் எதுவுமே அடையல அப்படின்னும் போது ஏன் இந்த போரை நடத்தணும் அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. இது எல்லாமே சேர்ந்து இந்த போர்ல அவங்க எட்ட நினைச்ச இலக்குகள் எதையுமே அடைய முடியல அப்படிங்கிறதுனால தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வேற வழியே இல்லாம பேச்சுவார்த்தையை நோக்கி தள்ளப்பட்டிருக்கார். இததான் நான் சொன்னேன், பேச்சுவார்த்தைக்கு இவரா போனாரா இல்ல பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு டொனால்டு ட்ரம்ப் தள்ளப்பட்டிருக்காரான்னு. ஒருவேளை உண்மையாகவே டொனால்டு ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்துறது இஸ்ரேலுக்கு பிடிச்சிருந்துச்சு, அவங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு ஈரான்ல இருக்கிற எரிசக்தி திட்டங்கள் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்திருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க நடத்திருக்காங்க. பாப்போம், டொனால்டு ட்ரம்ப் மட்டும்தான் நாங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஈரான் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக யாருமே இப்ப வரைக்கும் நாங்க பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லல. ட்ரம்ப் சொல்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்து அக்ரிமெண்ட் கையெழுத்தாகுதா இல்ல இந்த போர் தொடருதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல அதை பத்தின தகவல்கள் எல்லாம் பார்க்கலாம். தொடர்ந்து டிகோட் நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுங்க. வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. உங்களின் விதவிதமான சமையலுக்கு விதவிதமான சுவை தரும் ஒரே மசாலா, இதுதான் அன்பின் சுவையான அடையாளமான சக்தி மசாலா. உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் தலைமுறையை தொடர்ந்து வரும் தரம் மற்றும் நம்பிக்கை.